இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். ஸோ அந்த பிக் பாஸ் அப்படின்னும் போது எஸ் அது வந்து லைக் ஒரு டைமில் நம்ம சீரியலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால், பட் அதெல்லாம் தாண்டி ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய மசாலாஸ் கலந்த ஒரு ஒரு விஷயம் பார்க்குறோம். ஒருத்தருடைய பர்சனலான வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ஒரு வீட்டில் கேமரா வச்சு நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு அது மேலே ஆர்வம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. பட் அதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். இன்னொரு சில பேர் வந்து அவங்க சண்டை போடுறதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அதை பார்க்கும்போது? சரி, ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிரெயின் வந்து எப்போவுமே க்யூரியாசிட்டியை வந்து நோக்கி போகும். அண்ட் அதுவுமே இந்த நெகட்டிவான இம்பேக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே என்ன பண்ணுன்னா உங்களுடைய டோப்பமைன் ஸ்பைக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் நிறைய இமோஷன்ஸ் வேவர் ஆகும். ஒரு இடத்துல நிறைய இமோஷன்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பிரெயின் அதுக்கு அட்ராக்ட் ஆகும். நீங்கள் என்ன தான் உங்களை மைண்ட் வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது. பிக் பாஸ் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு என்னடா இது கச்சமச்சான்றாங்க. ஆனாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு எதுக்கு வருதுன்னா அந்த க்யூரியாசிட்டி. நாளைக்கு என்ன நடக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்மளே பர்சனலாக ஜட்ஜ் ஆகிடுறோம். ஜட்ஜ்மெண்டல். யாருக்காக நான் நிற்கிறேன், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்சனுக்கு நம்ம ஏதோ நியாயம் வாங்கி தர மாதிரி நம்மளோட இமோஷன்ஸ் அவங்களோட கலந்துருது. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இருக்கிற நான் நிறைய இது பார்த்துருக்கேன், சீசன்ஸ் அப்பப்போ பார்ப்பேன். பிகாஸ் அது கம்ப்ளீட் சைக்காலஜி ஃபேக்டர் இருக்கனால. ஆனால் இந்த பிக் பாஸை என்னால் பார்க்கவே முடியல. பிகாஸ் அது ரொம்ப ட்ராமடைஸ் ஆகுது, ஷூட்டப் ஆகுது, ஸ்பைக்ஸ் அப்படி இப்படின்னு போகுது. அண்ட் இட் இஸ் ஒரு பிக் பாஸோடைய விஷயமே என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே நல்லது கெட்டது சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கணும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பிக் பாஸ் வீடுனா சண்டை சச்சரவு, கத்துறது, யாரையாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. அப்படி வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்குள்ளே நடக்காது. இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, இதை விட நம்ம ஃபேமிலி லைஃப் ரொம்ப பெட்டராக போயிருக்கே அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அவங்கள வந்து ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு இதை பார்த்துக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணுவாள், இந்த மாதிரி தான் இந்த பர்சனும் பண்ணுறாங்கன்னு அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு வியூவர் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ் எ ஹியூஜ் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் இப்போ இருக்கிற சீசனில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா பெட்டர். இது ரொம்ப அதிகமான நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குது. நிறைய பேருடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல பிரெயினில் ரிலீஸ் ஆகுறது, டூ மச் ஆஃப் இமோஷன்ஸ் அட் அ டைம். ஒரு 1 ஹவரில் டூ மச் ஆஃப் இமோஷன்ஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மாதிரி இரிட்டேஷன், இது எல்லாமே ஒரே டைமில் வருது. இது வந்து பிரெயினுக்கு நல்லது கிடையாது.